எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லவ்லி ஹோம். ரொம்ப நாள் ஆச்சு லாங் வீடியோ போட்டு. இப்போ சென்னையில் வந்த ஃப்ளட்டை விட மற்ற ஏரியாலெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. இதெல்லாம் எப்படி மாறும்னு தெரில. பட் நாளடைவில் அப்படியே போகிற போக்கில் நம்மளும் வேலைகளை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் இருக்கிற ஏரியாலெல்லாம் ஃப்ளட் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் இங்கே சீக்கிரமாகவே நார்மல் ஆகிடுச்சு. கொஞ்சம் நெட்வொர்க் அப்புறம் கரண்ட் மட்டும்தான் இல்லாமல் இருந்தது. இது சண்டே எடுத்த வீடியோ. நான் வந்துட்டு முன்னாடி நாள் நைட்டே கருப்பு கவனி அரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதை இப்போ அரைச்சிக்க போகிறேன். ரொம்ப மையாக அரைக்காமல் கொஞ்சம் குறுன பதத்தில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல குறுன பதத்தில் இருக்கணும். 1-2 அரைஞ்ச மாதிரி. இப்போது ஒரு குக்கரில் மாற்றிட்டு இது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு விசில் விட்டுக்க போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் விட்டுக்க போகிறேன். ஒரு 6 to 7 விசில்ஸ் விட்டுட்டோம்னா நல்லா வெந்துடும். அது வேகிற டைமில் பார்த்திங்கன்னா ரித்துக்குட்டிக்கு இந்த மாதிரி கஞ்சிக்கெல்லாம் சின்ன வெங்காயம் வச்சு சாப்பிட தான் பிடிக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன வெங்காயமும் உரிச்சிட்ருக்குறேன். இது கொஞ்சமாக கரிஞ்சீரக தண்ணி போட்டு வச்சுக்க போகிறேன். கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரவும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டிலில் ஊற்றி வச்சு குடிச்சிக்கலாம். அடுத்தது கொஞ்சம் வத்தல் இருந்தது. ஸோ வத்தல் வறுத்துக்கிட்டோன்னா கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் இல்லைங்களா, அதனால வறுத்துட்ருக்கேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா வத்தல் மட்டும், இது சுண்டைக்காய் வத்தலும் மிளகாய் வத்தலும் இருக்குது. ஸோ அதை நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பில் மிக்ஸ் பண்ணிப்பேன். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே ப்ரெஷர் போய் ரெடி ஆகிடுச்சு கஞ்சி, நம்ம வச்சுருந்த கஞ்சி. இப்போ நான் இது கூட முந்தின நாள் மிச்சம் இருந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேங்க, அதையும் கலந்துக்கிட்டேன். இது கூடயே நமக்கு தேவையான அளவு தயிர் அப்புறம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அதை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இது கூட கொஞ்சம் பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு கூடவே கொத்தமல்லி இலை, தேவைப்பட்ட பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வெறும் வெங்காயமும் கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துக்க போகிறேன். ஃபுல்லாக குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். சூப்பராக இப்போ கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கருப்பு கவனி அரிசியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி கஞ்சி வச்சு சாப்பிடுங்க. இது நைட்டே ஃபுல்லாக சோக் பண்ணணும்.
ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சா தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதில் வந்து நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். எனக்கு பர்சனலாக எங்களுக்கு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிட்டா பிடிக்கும். ஸோ நாங்கள் வந்து இப்படி செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது. கொஞ்சம் பெற போடுறதுக்கு வேண்டி வந்துட்டு பால் வச்சுருக்கேன். ஸோ அந்த பால் காயிற கேப்பில் வந்துட்டு சரி பாத்திரம் எல்லாம் இருந்தது, சரி அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்குறேங்க. சம்டேஸ்லாம் நமக்கே தோணுச்சு, என்ன இப்படியே பாத்திரம் கழுவி இது சமையல் பண்ணி இப்படியே நாள் போகுதே அப்படின்னு தோணும். மறுபடியும் நம்ம அந்த வேலை தான் பண்ணிகிட்டே இருப்போம்ல. கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இப்போ வந்து பெட் ஸ்ப்ரெட்லாம் எடுத்துகிட்டு துவைக்க போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாளைக்கு வந்து மண்டே இல்லைங்களா, நாளைக்கு சாமி கும்பிட்றதுனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சிட்டோன்னா நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லாண்ட்ரி போட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் ஓடி முடிஞ்சதுங்க. மேலே வந்து காய போடலான்னு வந்தோம். ரித்துக்குட்டியும் நானும் வந்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்துட்டு எல்லாம் காய போட்டாச்சு. இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்திங்கன்னா வெயிலே பார்க்க முடியறது இல்லைங்க அதிகமாக. அப்படியே வெயில் அடித்தாலும் செம்மையாக காற்றடிக்குது. எனக்கு இந்த டைம் மிளகாத்தூள் அப்புறம் மல்லித்தூள் எல்லாமே காலியாக போகுது. ஸோ எப்படியாவது அரைச்சிடலாம். நானும் 1 மந்த்தாக வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கேன், எப்போ வெயில் அடிக்கும் போட்டு அரைச்சிடலாம் அப்படின்ட்டு. வெயில் வந்த பாடே இல்லை. ஸோ எல்லாம் காய போட்டுட்டு வந்துட்டு லஞ்ச் செய்கிறதுக்கு ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறேங்க. அதனால் கருவாடு வந்துட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். சின்னதாக பெரிய கருவாடாக இருக்கும் இல்லைங்களா, அது வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் போல் ஜீரகம், ஒரு 8-9 போல் வெந்தயம், அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்குறேன். இது கூடயே கொஞ்சம் சின்ன வெங்காயமும் வெள்ளை பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து 2 தக்காளி சேர்த்துருக்குறேன். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து குழம்பு தாளித்து விடுறதுக்கு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா 4 வெந்தயம் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு அது கூடயே வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருந்தேன், அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி விட்டுறலாம். ஒரு 2-3 கொதி வர வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கருவாடு வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வார்ம் வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவிக்கணும். இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். சாதம், ரசம், அப்புறமா கருவாட்டு குழம்பு. ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு ரித்துக்குட்டியே தூங்க வச்சாச்சுங்க. வந்து செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றாமல் வச்சுருந்தேன். ஸோ செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு சரி கொஞ்சம் நேரம் அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன்.
இந்த சைக்ளோன் வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே பிரண்டையெல்லாம் நிறைய ஃபுல்லாக சுற்றிட்டு இருந்தது. அதெல்லாம் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த தொட்டி எப்போ விழுந்ததுன்னே தெரியல. நாங்கள் ஊருக்கு போயிருந்த டைம்லேயே விழுந்துருச்சு கீழே. ஸோ ரொம்ப காற்றடிச்சதுன்னா எல்லாம் கீழே விழுந்துருமேன்னு சொல்லிட்டு எல்லா தொட்டியும் கீழே இறக்கி வச்சேன்னா, ஸோ நிறைய செடி வந்து இதாகிடுச்சு. இப்போ செம்பருத்தி செடி தான் ரொம்ப பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குதுங்க. இந்த மாவு பூச்சி இருக்கும் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப இருக்குது. நானும் ரொம்ப கவனிக்காமல் விட்டுட்டேன். இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 நாள் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போல் நீம் ஆயில் இருக்கும் இல்லைங்களா, அதுவும் நல்லா தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் போல் டிஷ்வாஷ் லிக்விட் இருக்கும் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்ருக்கேன். கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்லாம் லைட்டாக வந்த உடனே வந்த இடத்துலே கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ இந்த வாட்டி நான் கவனிக்காமல் விட்டுட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லாக செடி ஃபுல்லாக வந்திருக்கு. ஒரு இலை விடாமல் எல்லா இடத்துலையும் வந்திருக்குது. ஸோ இந்த செடிக்கு என்ன ஆகும்னு தெரில, கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி. பார்த்திங்கன்னா இந்த மாவு பூச்சி பிரச்சனை வந்த பிறந்து பூவும் அதிகம் பூக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்லாம் எப்படியோ டெய்லி ஒரு பூ பூக்கும், இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது பூ இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அந்த வேலைலாம் முடிச்சுட்டு பெட் ஸ்ப்ரெட்லாம் போட்டு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. ரித்துக்குட்டியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டாரு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே லேசியாகவே போச்சு டே வந்துட்டு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரித்துக்குட்டிக்கு வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் இருக்குங்க. ஸோ அவருக்கு வந்து ராகி மால்ட் ரெடி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும், ஃபில்லிங்காகவும் இருக்கும். பால் காய வச்சதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் போல் ராகி மாவு எடுத்து தண்ணியில் நல்லா டைலூட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சமாக நட்ஸ் வந்து பாதாம், உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிச்சிருக்கோ அது போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி கொஞ்சம் அவல் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. நமக்கு ஸ்வீட்னஸ்க்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க வேண்டியது தான். சூப்பராக ராகி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரித்துக்குட்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் குக்கும்பரும் ராகி மால்ட்டும் கொடுத்தாச்சுங்க. ஸோ இன்றைக்கி டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. கிளாஸ்க்கும் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.